ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹர்ஷனோட பர்த்டே. அவனோட பர்த்டே விலாக் தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலு உண்டு. லஞ்சுக்கு வந்து பூரி கேட்டிருந்தான். அதனால் பூரி மசாலாவும் பூரியும் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவும் பர்த்டேனா மேக்ஸிமம் பிரியாணி தான் செய்வேன். பிரியாணி செஞ்சு ஸ்கூல் இருந்தால் கூட ஸ்கூலில் கொண்டு போய் வச்சுட்டு வருவேன், இல்லை ஊட்டிகிட்டு வருவேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான்வெஜ் செய்ய முடியாது. ஓகே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி பூரி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால பூரி ரெடி பண்ணியிருக்கேன். டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போய் ஹர்ஷனை எழுப்பிடலாம். நல்லா தூங்கிட்டுருக்கான். 7 o'clock ஆகிடுச்சு. 8 o'clock வந்து வேன் வந்துடும். இப்போ ஹர்ஷனை எழுப்பிடலாம். ஹர்ஷன் குட்டி, ஹர்ஷன், ஹர்ஷன் தங்கம், அம்மா பாரு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தங்க குட்டி, ஹாப்பி பர்த்டேடி தங்கம். அதான் தேங்க்யூ சொல்லிட்டேனே. தேங்க்யூ சொல்லிட்டு தூங்குறீங்களா? ஸ்கூல் போகிறீங்களா போகலையா? போகிறீங்களா? போவியா? என்னடி? போவியாமா? ஆமாடி தங்கம். ஹர்ஷன் வந்து லஞ்சுக்கு பூரி கேட்டிருக்கான். அதனால் எந்திரிச்சோடனே பூரியான்னு கேட்குறான். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூமா. ஹாப்பி பர்த்டே அசுகுட்டி. தேங்க்யூ. பூரி மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. லஞ்சு வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தர்ஷினிக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷனுக்கு எடுத்து வைக்க போகிறேன். இது அக்காவுக்குடி, உனக்கு வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். மஞ்சு வந்து மேம்க்கு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து மஞ்சு, டைரி மில்க்கு, கிட்கெட் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எதுவும் கொடுக்குறதுக்கு அலோடு இல்லை. அதனால் கடலை மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த எக்லஸ் சாக்லேட்ஸ் வந்து வேனில் உள்ள பசங்களுக்கும் அப்புறம் ஸ்ட்ரீட்டில் இங்கே கொஞ்சம் கொடுக்குற பசங்களுக்கும் உள்ள சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். எரேசர் வந்து 2 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் கொடுக்கறதுக்காக எல்லா கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே. இது எல்லாமே ஹர்ஷனோட பேக்கில் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். 32 மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் எல்லாத்துலேயுமே 40 வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா பசங்க வந்து எப்படி கூட குறைச்சா இருக்குன்னு தெரியல. அதனால் 40 வாங்கியிருக்கேன். ட்ரெஸ்ஸு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து கேக் வெட்டும்போது போடுறதுக்காக எடுத்திருக்கேன். மொத்தம் பர்த்டேக்கு வந்து 3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் கோட் டைப்பில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெல்ட்டு டைப்பு ஷர்ட் வந்து லைட் கலரில் இருக்கும். இதுதான் இப்போ ஸ்கூலுக்கு போட்டு போக போகிறான். டைம் ஆகிடுச்சு. ஹர்ஷனை குளிக்க வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஹர்ஷனை இப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபுட்டு வந்து தோசை தான் சாப்பிட போகிறான். தோசை தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான். அதனால் தோசை தான் ஊட்ட போகிறேன். ஹர்ஷனை ஸ்கூலில் இன்றைக்கி நான் தான் ட்ராப் பண்ண போகிறேன். பாய் சொல்லு. ஷூ போடுவோமா? ஓகே. ஹர்ஷன் ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்.
வந்தாச்சு. இப்போ நான் வந்து கேக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் கேக் வாங்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வாங்க போகிறேன். கேக் வாங்கிட்டு நேம் எழுதிட்டு போக வேண்டியதுதான். வைப்பா, நான் வாங்கிக்கிறேன். ஹர்ஷனோட நேம் வந்து எழுதிட்டுருக்காங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் மஞ்ச் ஒரு பாக்கெட் வாங்கினேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். பிரியா, அத்தையும் வந்தாச்சு. எங்க ஹர்ஷன்? சரி, ஹர்ஷன் கிளம்பிட்டான். கோயிலுக்கு போகிறோம். ட்ரெஸ்ஸை காட்டு. இந்த வந்துட்டேன்டி. சரி ஹர்ஷன், ட்ரெஸ்ஸை காமி. மாலு ஹாய். நல்லா இருக்கு. சாப்பாடு எடுக்க போனோம். நான் தான் ஜாஸ்தி வரட்டு வா. டேய் வாடா ஹர்ஷன், வா. இங்கே வாமாட்டா. கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 48 நாள் மண்டலாபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஒரு 5 பேர் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது ஹர்ஷனோட பர்த்டேங்கிறதுனால இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். பர்த்டேக்கு செய்கிறது இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சாதம்லாம் பார்த்திங்கன்னா புளி சாதம், தேங்காய் சாதம் இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அப்புறம் பூ மாலை எல்லாமே வாங்கி ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கோயிலுக்கு வர்றோம், அதுக்கப்புறம் தான் இனிமேல் எல்லோரும் வருவாங்க. ஆள் இல்லாமல் கோயிலுக்கு தான் வர மாதிரி இருக்குது. பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சது. இப்போ வந்து ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். கொண்டக்கடலை, புளி சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே வந்து வழங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ அடிக்காத பிரச்சனை. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கேக் வெட்ட வேண்டியதுதான். இது பேர் வந்து அச்சயா. ஹாய் சொல்ல அச்சயா. என்னோட அக்கா பொண்ணு. இது என்னோட அக்கா. இது என்னோட அக்காவோட பையன் அஸ்வின். இது அத்தை ஹர்ஷன்.
இவங்கெல்லாம் ஹர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸு. ஹாய் சொல்லுங்க. வாங்க. ம். சரி சரி தம். ம். நீ உட்கார் பாப்பா, இங்க வாங்க. பாப்பா வெட்டு போதா இருக்குது. நான் யார் ஒரு கட்டடா அவன் என்ன அத்தை வரமா நான் அத்தை என்ன எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணு. விட்டுவோம் அச்சாசின் போங்க. வாங்க எல்லாரும் வாங்க. போடுங்க அவங்க நான் வர பழசு. அத்தை பக்கத்துல போங்க. எல்லாம் பாடுவாங்க சத்தம் போடாம வெயிட். ஏய் இரு பேய் வெட்டி முடிச்சு விட்டலாம். அப்படியே நில்றா போடா. இங்க அடிச்சாங்க. நான் தான் கவர மாட்டேன் போங்க. யாரடா வெல்லுவாங்க? நிக்கிறேன். இது நில்றி. அப்புறம் எடுத்துக்கலாம். இல்ல அப்புறம் எடுத்துக்கறேன். சத்தம் வெடி இப்ப இல்லடா. லாஸ்டா வெடிச்சுக்கலாம் வே. கை எடுக்க அதுல இருந்து வெடிக்க மாட்டாம. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Harshan. Happy birthday to you. கை தட்டி இரு இரு இரு. பண்ண முடியலையா? அவன் எடுத்துட்டு இருக்கேன். கேக்குல வெடிச்சுன்னா உங்க 3 பேர் அக்கா நீ போய் தம்பிக்கு விட்டு. ஹர்ஷன் வா. ஹர்ஷனே வீடு வேணுமா? ஹர்ஷனே நாங்களா டேய் வா. வெடிச்சா பரவாயில்ல, வெடிக்கட்டு விடு. இல்ல வாங்கிக்கோ. தேங்க்யூ சொல்ல அண்ணனுக்கு. பெரிய அக்கா அண்ணன் பெரியப்பா. ஓகே பாய் பாய். வெளில போய் எடுத்துக்கலாம் விடு. கிஃப்ட் அன்பாக்சிங் உடனே பண்ணிட்டாங்க. உனக்கு பிடிக்காதான் வாங்க மாட்டேன். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாங்கியிருப்பான். நேற்று சொல்கிறான் பப்பிமா வயலின் வாங்கிட்டு சொல்லுன்னு. பப்பி மாட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். வா சூப்பராக இருக்கு. எங்கே காது போயிடும் போல இருக்கு. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.